என் பெயர் தேன்மொழி. நான் சிங்கப்பூரில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். இங்கே நான் வந்ததுக்கு காரணமே அக்கா அங்கே உட்காந்துருக்காங்க. நான் இங்கே வந்ததே அவங்களுக்காக தான் வந்தேன். எனக்கு தென்றலை பற்றி ஒன்றுமே தெரியாது, மன்னிக்கணும். நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் கூட நான் அதை திறந்து பார்த்துட்டு அதை நான் ஒரு தடவை கூட உங்கள் வீடியோ நான் பார்த்ததே இல்லை, மன்னிக்கணும். இங்கே நான் வந்து எதிர்பார்த்தது இல்லை. இங்கே வந்த பிறகு எனக்கு அதெல்லாம் போச்சு. ஸோ நான் இங்கே வந்தப்போ அக்கா கிட்ட கேட்டேன், இங்கே வந்து நான் எதிர்பார்த்தது வேற. நான் நினச்சேன் இங்கே நெத்தியில் பட்டையோட, கழுத்தில் உருத்ராட்ச மாலை, காவியோடையோட ஒரு ஆள் நிற்பார். அவர் என்னமோ மந்திரம் தந்திரம்லாம் சொல்லி கொடுக்க போகிறாரு. அதை நம்ம உட்காந்து கேட்க போகிறோம். என் அக்காவை நினச்சேன், சரி அக்காவுக்காக வருவோம். அங்கே என் அண்ணன் உட்காந்துருக்காங்க, சரி இது ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரையும் மதித்து நான் வந்தேன். ஆனால் நேற்று இன்னொரு ப்ராப்ளம். எனக்கு நேச்சுரலாகவே ரொம்ப வருஷமாக எனக்கு இன்சாம்னியா இருக்குது. ஸோ அதை குணப்படுத்துறதுக்கு நான் மருத்துவரை பார்க்க போனப்போ அவங்க சொன்னாங்க, நான் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும். ஓகே, ஏன்னா சைக்காலஜிஸ் மருந்து கொடுக்க முடியாது. ஸோ சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்தா தான் மருந்து கொடுக்கணும். அதை கேட்ட உடனே எனக்கு கவலை வந்துட்டு, என்னடா நம்ம கிறுக்காயிட்டோமோ. அங்கே போய் உட்காந்துட்டு அவர் என்னென்ன கேள்விலாம் கேட்குறதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரி பரவாயில்ல, இதுவும் ஒரு முயற்சி தானேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னொன்று அக்கா நல்லா சமைப்பாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். ஓகே, எல்லாரும் சமைச்சா அப்புறம் யார் சாப்பிட்றது? ஆமாம். ஸோ அவங்க சொன்னாங்க 2 நாள் விரதம் எடுக்கணும், அவங்க சைவம் தான் போடுவாங்க. சரி 2 நாள் தானேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் 48 நாள் சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டீங்க. அப்புறம் உட்காந்து நேற்று நான் உங்கள் சாப்பாடு, சைவ சாப்பாடு, நான் சாப்பிட்ட சாப்பாடெலாம் சமைச்சு அது நீங்கள் சொன்ன மாதிரி நரகத்தில் இருந்து துவைச்சி எடுத்த காய்கறியை தான் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னென்னமோ போட்டிங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும், ஆசம், ரொம்ப ருசியாக இருந்தது. நேற்று நான் சாப்பிட்டது என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி கூட இருக்குமா சைவம்? நான் சாப்பிட்டதில்லை இந்த மாதிரி பச்சையாக. எதுவும் பச்சையாக காய்கறி பழம்லாம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்லை. உண்மையிலே ரொம்ப ருசியாக இருந்தது சாப்பாடு. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே நான் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், சாயந்தரம் போகணும்னு. ஆனால் நீங்கள் சொன்னதை 10:30 மணிக்கெலாம் போய் தூங்கணும்னு சொன்னீங்களா? எனக்கு தூக்கமே வராது. எனக்கு 2 மணி 3 மணிக்கு தான் தூக்கம் வரும், ஆனால் காலையில் எந்திரிக்கணும். சரி 10:30 மணிக்கு எப்படி தூங்குறது? போகாட்டி இவர் வேறு மெசேஜ் போட சொன்னார், குட் நைட்டுன்னு. சரி பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா பிள்ளைங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஸோ நான் வெளியே போனேன். என் நண்பர்கிட்ட நான் இடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் 10:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போகணும், நான் குட் நைட் போடணும், 10:30 மணிக்கு நான் போடணும், பல்ல விளக்கணும்னு சொல்லிக்கிட்டு. அவர் சொன்னோட சரியான டென்ஷன் பார்ட்டியாக இருக்கே, நீ எப்படின்னா என்ன ஆச்சு உனக்குன்னு அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னை எப்படியாவது கொண்டு போய் 10:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொன்னால் 10:25க்கு கொண்டு போய் விட்டாங்க வீட்டுக்கு. சரி இவர் குரூப்லேருந்து விளக்கிடுவாரா என்னன்னு யோசித்தேன். அப்புறம் இன்னொரு யோசனை வந்தது, அக்காவும் அண்ணன்னு இருக்காங்களே, அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான்னு முடிவு. அப்புறம் பார்த்தேன், குட் நைட் போடுவோமா? வேணாம், போய் சொல்லக்கூடாதுல்ல. உருன்னு நான் இந்த மாதிரி நான் பல்ல தேய்ச்சதே இல்லை, இந்த மாதிரி நான் பல்ல கொப்பளிச்சதும் இல்லை. அவ்வளோ சீக்கிரமாக கொப்பளிச்சுட்டு குளிச்சுட்டு குட் நைட் போட்டுட்டேன். ஆனால் படுத்த உடனே நல்லா தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் லைக் அ பேபி. அடுத்தது காலையில் எந்திரிக்கணுமே, என்னால் தான் எந்திரிக்க முடியாது காலையில், ஏன்னா லேட்டாக தூங்குறதுனால காலையில் என்னால் எந்திரிக்க முடியாது. எல்லாம் சரி 6 மணிக்கு தானே அவருக்கு மெசேஜ், லாஸ்ட் மெசேஜ், 5:45க்கு போடுவோம். போட்டுட்டு அல்லாமல் வச்சுட்டு தூங்கினேன். ஐ woke up at 5:44 without alarm. முன்னாடி எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னமோ நடந்துருச்சு எனக்குன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போட்டுட்டு. ஆனால் எனக்கு அந்த அந்த காலையில் எந்திரிச்சுன்னு கொஞ்சம் டிஸ்ஆரியன்டாக இருக்கும். ஸோ அதனால் தக்காளியை புளியணும், தக்காளியை அரைக்கணும், அப்புறம் பல் மறுபடியும் தேய்க்கணும், அப்புறம் எல்லாம் செஞ்சோன்னே
சூரியனோட உட்காந்து உட்காந்துல நின்று செல்ஃபி எடுக்க மறந்துட்டேன். குளிக்கும்போது சன்னலில் ஒரு ஓட்டையில் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. சரி இப்படி எடுத்து அனுப்புவோமா, சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏசுனா ஏசட்டோன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படியோ இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். காலையில் நீங்கள் ஆனால் இன்னொன்று சொல்லணும், அங்கே போனப்போ மெக்டானல்ட்ஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கொடுமையிலும் கொடுமை. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் அங்கே கூட்டிகிட்டு போனார். என்ன வேணும்னு சொன்னார். நான் முறைச்சேன். 2 கிளாஸ் பச்சை தண்ணி கொண்டு வாங்க. அங்கே தான் பழமும் கிடைக்காது. 2 கிளாஸ் பச்சை தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னேன்னே 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்துட்டு லூஸ் மாதிரி என்னை பார்த்தாங்க. சரி இன்னும் கேட்காதீங்க, ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு அதுதான் வேணும்னு. அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாங்க, பர்கர் சாப்பிட்டாங்க, சாஃப்ட் ட்ரிங்க் குடித்தாங்க. ஆனால் அதை பார்த்தேன், கை போகிற மாதிரி போச்சு. ஆனால் போகலை. தண்ணியை தண்ணியை ருசிச்சு குடிச்சிட்டு இடிச்சுக்கிட்டே இருந்தேன். கொண்டு போய் விடுன்னு. சாப்பிடவே இல்லை. நான் கடைசியாக சாப்பிட்டது இங்கே பசிச்சுது. அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பசிச்சா என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். இன்னும் பசிச்சா இன்னொரு தண்ணி குடிக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஃபோன் அடித்தா நீங்கள் தண்ணி குடிக்க சொல்லுவீங்க. நான் செஞ்சேன், தண்ணியை நிறையா குடிச்சிட்டு தூங்கிட்டேன். ஃபாஸ்டிங்னு போட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்தப்போ அதான் நான் கஞ்சின்னு சொன்னீங்கல்ல, சரி கஞ்சின்னா பட்னி போட்ட பிள்ளைய கடைசியில் நீங்கள் கஞ்சியை கொடுத்தா அப்படி இருக்கும். 3 மங்கு கஞ்சி குடித்தேன். ரொம்ப ருசியாக இருந்தது. சிக்கன் பாரிச் தோத்துரும். அங்கேருந்து கஞ்சி வரும்போதே ரொம்ப வாசமாக இருந்தது. ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டேன். மிக்க நன்றி. 3வது வந்து என் அண்ணனை போய் எடுக்க சொன்னேன். நானாக போய் எடுத்தா எல்லாம் கேவலமாக நினைப்பாங்க. நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க. நீ போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன்னா என் அண்ணன் போய் எடுத்துகிட்டு வந்து என்னுடைய மங்களை வச்சு நல்லா யாருக்கும் தெரியாமல் ருசிச்சு சாப்பிட்டேன். ஸோ உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் இங்கே வந்து கிடைச்சது வேறு. நான் எப்படி இந்த 48 நாளும் நான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக முயற்சி செய்ய மாட்டேன், செய்வேன்.